ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனி உள்ளே வந்திருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மேலே அடுக்கடுக்க பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா ஒரு ஃபேக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்க்கை மீன் பண்ணி தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. கார் டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க படுத்துட்ருப்பாங்க. ஸோ கமருதீன் அந்த பக்கம் போயிட்டுருப்பாரு. அப்போ அவர பார்த்தோன்னே அலறுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு ஃபேக்கா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்வதிய பார்த்து பாத்ரூம்ல ஓடி ஒளிவாங்க இல்லையா? ஸோ அதுவும் ஃபேக்கா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்ல தான் அப்போ வந்து கமருதீன் நடந்துட்டுருப்பாரு. அப்போலாம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸ் வராது, அந்த பேனிக் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேள்வி கேட்டுருக்காங்க. சரி அது கூட பரவால்ல. அவர் வந்து கடைசியா பண்ண தப்புகள்லாம் மனம் திருந்தி கால்ல விழுறாரு. ஸோ அப்போ கூட உங்களுக்கு வந்து அதாவது ஏத்துக்கொள்ள முடியல. அப்பயும் ஒரு பேனிக் அட்டாக் மாரி ஒரு ஒரு ஆக்ஷன் குடுக்குறீங்க பாருங்க. இதெல்லாம் தான் நான் ஃபேக்குன்னு சொல்றேன்ற மாரி, அவங்க எங்கெங்க தப்பு பண்ணாங்களோ, அது எல்லாத்தையுமே தோலுரிச்சு காமிச்சுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் கூடவே இன்னும் ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா நம்மள அடிக்கிறாங்கன்னா, இந்த மாரி ஒரு எமோஷனலான ஒரு இடம், இல்ல ஏதாவது சென்டிமென்ட்டான இடம், அந்த இருந்து நம்ம மூவ் ஆவே முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு இடத்த புடிச்சு அடிக்கிற ஆள் அவங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க அடிக்கிறாங்கன்னா, அந்த இடம் கண்டிப்பா வந்து சிக்ஸரா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் அடிப்பாங்க அவங்க. அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு கேம விளையாடுவாங்க அவங்க சாண்ட்ரா. அவங்கள பத்தி நான் நெறைய தெரிஞ்சுட்டேன். உண்மையாவே அவங்க கூடலாம் இருந்தது வந்து பெரிய விஷயம்னு சொல்லிட்டு, அப்படி அவங்கள வந்து சொல்றாங்க சாண்ட்ராவ. ஸோ மேபி இருக்கலாம்னு தான் தோணுது நமக்கும். ஏன்னா நம்மளும் நெறைய விஷயத்த பார்த்தோம். அவங்க நடிப்பு அரக்கின்னு சொல்லிட்டு நெறைய நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா கொஸ்டின் கேட்கும்போது, என் பக்கத்தில பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா சொல்றாங்க. எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சது. நடிப்பு மாரி தான் இருந்தது ஒரு சில இடத்துல. உண்மையாவே கமருதீன் கால்ல விழுறதெல்லாம் வந்து நான் வந்து நானும் மிரண்டு போயிட்டேன். அது அக்செப்ட் பண்ண கூட அவங்களால முடியல. திரும்பிக்கிறாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சது. அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். இவங்க சும்மா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பக்கத்துல இந்த அரோராவுக்கும், விக்ரமும் பார்த்தீங்கன்னா, இல்ல, இல்ல எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க நடிக்கிற மாரி தெரியல. உண்மையா தான் இருக்குமோன்னு நாங்களும் நெனச்சோன்னு. இந்த அரோரா இருக்கா பாருங்க. அவ வந்து இன்னும் சும்மா, சும்மா அப்பப்ப எனக்கு கமருதீன் ஃப்ரெண்டுன்றத ஆனா வன்மத்த கக்கின்னு தான் இருக்கா. கமருதீன் மேல அவ்ளோ வன்மத்த கக்குறா. இல்ல, இல்ல கமருதீனும், பார்வதியும் உண்மையாவே திருந்துன மாரி எனக்கு தெரியல. அப்படின்ற மாரி சொல்றா கனிகிட்ட. கனி சொல்றாங்க, "எதுவா இருந்தாலும் இவங்க நடிச்சது வந்து ஓவர் தானே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபேக்கா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. நீங்க மறுத்தாலும், மறுக்கலனாலும் இதான் உண்மைன்ற மாரி அடிச்சு சொல்லிட்டாங்க. எனக்கு அதான் தோணுச்சுன்றாங்க. ஸோ சாண்ட்ரா இன்னும் உள்ள வரல. வந்தோனே கண்டிப்பா அவங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன் கனி. பார்க்கலாம் மக்களே! அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.